பயம் வருவதனால் ஏற்படக்கூடிய இதய படபடப்பு, மீண்டும் மீண்டும் படபடப்புக்குள்ளாக ஆகுது. ரெகுலராக உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நல்லது கெட்டதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குதோ அதை அனுபவிக்க முடியாது. ஒரு குழந்தை கூட நீங்கள் வீட்டில் போய் கொஞ்ச முடியாது. இந்த பயம் மற்றும் அனாவசியமான படபடப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான எதிரி என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசு தான். குறிப்பாக ஓவர் திங்கிங். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதனுடைய முடிவு பயமாக தான் இருக்கும். ஒரு எளிமையாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நான் சென்னை போயிட்டு வரணும் அப்படின்னா, சென்னை போகணும் வரணும் அதோட நான் திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பயம் வராது. சென்னை போகணும், இது இவ்வளோ தூரம் இருக்குது, நான் பஸ்ஸில் போகும்போது பஸ் பிரேக் டவுன் ஆகாமல் போகுமா, பஸ் ஆக்சிடெண்ட் ஆகாமல் போகுமா, ரிட்டன் என்னால் சரியாக வந்துட முடியுமா, அங்கே போகிற வேலை சரியாக நடக்குமா, குறிப்பிட்ட விஷயத்தின் மீது மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணுறது தான் ஓவர் திங்கிங். அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம இருதயத்துக்குள்ளே பயம் வந்துடும். பயம் வந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. இதே மாதிரி தான் ஒரு நோய்க்கும் அந்த மாதிரி தான்.